அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. கன்சல்டேஷன் மோட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 2 டேஸாக பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் தான் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. 15 மினிட்டில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ஜோன் 24,750 அப்படிங்கிற ஜோனை பிரேக் அவுட் ஆகாமல் இதுக்குள்ளாரையே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண மாதிரி மேலேயும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்படியே வந்துச்சு அப்படின்னா நாளைய தினம் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,830 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,970 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,000 அப்படிங்கிற லெவலும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,651 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,520 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கும்போது இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,470 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட நாளைக்கு ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெஃப்டி 25,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் 24,700 சப்போர்ட் பில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,770 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதனால நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. 25,000 அப்படிங்கிற லெவலில் தான் ஓஐ டேட்டா இருக்குது. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,800 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அது 25,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓஐ டேட்டா 25,000 தான் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி நல்லாவே மார்க்கெட் பார்த்திங்க ஓப்பன் ஆன லெவல் பார்த்திங்க அப்படின்னா 5,700 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட். ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா பேங்க் நிஃப்டியில், இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்துச்சு. அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆனதுனால அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். நம்ம சப்போர்ட் 2ன்னு சொன்ன அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் நம்ம சப்போர்ட் 1 சொல்லியிருந்தோம்ல, எந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருச்சு. சரிங்களா, ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. இருந்தாலும் அந்த லெவல்லே மார்க்கெட் சப்போர்ட்டோட 50,700 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த லெவல்லே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நாளைய தினம் எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இந்த டே லோ தான், இந்த ரேஞ்சு தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,863 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,675 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இதுக்குள்ளார ஓப்பன் ஆகும்போது இந்த லெவல் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 50,773. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,028 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,300 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. அடுத்தது ஃபின் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போலவே கீழே இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, இந்த லெவல் தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு சொன்ன இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அந்த லெவலில் தான் திரும்பி இருக்குது. 23,043 23,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,876 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது
45 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து வந்த டே ஹை தான், இன்றைக்கி வந்த டே ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். 23,161 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். 23,246 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருதுங்கும் போது ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 23,356 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது வந்து ஃபினிப்டிக்கான லெவல்ஸு. தென் மிட் கேப் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. அது இன்னும் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இதே ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் சொல்லியிருந்தபடி நம்ம சொன்ன இந்த ரெட் கலர் லைன் சப்போர்ட்டு, இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த லெவல் வந்து நாளைக்கான ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 12,786 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,653 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,474 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 12,920 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கும்போது 13,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது 12,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. அதுக்கு மேலே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து மிட் கேப் வந்து அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் யாரோட உதவி இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும், இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நீங்களாவே ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 3x4x5 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.